ரூமு கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் வாஷ்ரூம்லாம் போகிறதுக்கு கூட வந்து இன்றைக்கி சொல்லிட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் மாதிரி செய், நான் இங்கே உட்காந்துருக்கேன்டா செய்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வாங்குவோம் வாங்க. ஏன்னா இந்த பங்காளிங்க இவங்க மத்தியில் நம்மளால் பொழப்பு நடத்த முடியாது. ஏன்னா ஒரு சுத்தம் மொத்தன்றது சுத்தமாகவே இல்லை, அந்த குறிப்பாக வாஷ்ரூம் பொறுத்த வரைக்கும். ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹோபாதி வாலன் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோபலர் செக்கிறேன் பத்திரமா சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறேன். இப்போலாம் நம்ம கிளம்பி வரும்போது இந்த பேக்ரவுண்டை தான் நமக்கு வருது, வேறு வழி இல்லை. அங்கேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம ஐடி கேட்க தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ போவோம், ஐடிக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா, டேட்டா பேஸ்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்களா, நியூ அக்கௌண்ட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்றத போயிட்டு ஒரு எட்டு பார்ப்போம். நேற்று நைட்டு வரைக்கும் எதுவும் நடக்கலை, இப்போ மட்டும் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விட்டுருவாங்க. நம்ம ரூம்லலாம் ஒருத்தவங்க 10 மாதமாக உட்காந்துருக்காங்க ஒர்க் முடியாமல். ஆனால் அவங்களாம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தோடு உட்காந்துருக்காங்க. அவங்க இக்காமால இஷ்யூஸ், விசால இஷ்யூஸில் நிறையா இருக்குது. அது மாதிரி நமக்கு எதுவும் இல்லை, சரியாயிடும். அப்படி இல்லைனா அப்புறம் அங்கர் ஸ்டேஷன் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு ஓட்ட வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி அழகாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே இருக்குது? இந்த அண்ணா வண்டியில் தான் உட்காந்துருக்கிறாரு. நேராக இப்போ உள்ளே போவோம். இது ஏன் வண்டி, இது வண்டி அண்ணன் வண்டி. லெட்ஸ் கோ. உள்ளே போயிட்டு இப்போ வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். சூப்பரப்பு. இப்போ போயிட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து ரெடி ஆகிடுச்சா இல்லையா? ஐயோ என்ன சூடு, என்ன சூடு! இந்த பேப்பரால் சூடுங்க பயங்கரமாக ஒரு இழுப்பு இழுத்து விட்டுருச்சு. வர முடியாத அளவுக்கு சூடு. ஆமாம், இனிமேல் இந்த ஆங்கிளில் உட்காரக்கூடாதுப்பா, வண்டி நிப்பாட்டக்கூடாது. செம்ம சூடு சுட்டுருச்சு. பிளாஸ்டிக்கில் செம்மையாக சுடுது. சரி ஓகே, இப்போ நம்ம போவோம். போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வையன், ஆற மாட்டேங்குது பை. ஓகே ஜிஃபன், போய்ட்டு ஆஃபீஸ்க்கு இப்போ நம்ம ஒரு விசிட்டிங்கை போட்டு விடுவோம் வாங்க. அண்ட் இது நம்ம வாங்கியாச்சு, வேறு இது பக்காவாக வரும் இனிமேல் பிளாக். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து வந்தாச்சு, சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். ஒன்றும் இல்லை, சும்மா அந்த இதில் தெரிகிற மாதிரி ஈரல் ரோல், லிவர் ரோல் மாதிரி சாமூலிக்குள்ளே கேட்டிருக்கேன். இது கிடையாது. ஸோ இப்போ அதை வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஆஃபீஸ்க்கு விசிட்டை போடுவோம். ஏன்னா அங்கே போனால் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் டைம் பாஸ் ஆகிடும். அப்புறமா வந்து நம்ம வரும்போது அங்கே எங்கேருந்து வரும்போது லூலூவில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, லூலு மால்லேருந்து இன்றைக்கி நண்டு சமைச்சு சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ நண்டை வந்து ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்கும். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கிடச்சா நல்லது. ஓடி அம்மா பேர் வண்டி ஓடி போடுறோம். ஓகே, ஸோ நண்டு சமைப்போம், அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாத்துக்கும் இப்போ நம்ம வெயிட்டிங். கடை மூடுறானுங்க, அதுக்குள்ளே எனக்கு ஒன்றும் புரியல. கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க மணி வந்து 11 தாங்க ஆகுது, அதுக்குள்ளே நாஸ்டா கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கைஸ் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்காவது முடிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம், போவோம். இன்றைக்கி சொல்லிட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் மாதிரி செய், நான் இங்கே உட்காந்துருக்கேன்டா செய்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வாங்குவோம் வாங்க. சிவன் ஸோ பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாமல் நண்டு வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்காக இப்போ வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து நண்டு வாங்கிட்டு முதல்ல அண்ணன் ரூம்லலாம் போய் கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் மேபி அவர் நைட்டுக்கு தான் சமைப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவர் ப்ரிப்பேர் பண்ணட்டும். நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக இப்போ வாங்கி இப்போதைக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் ஆஃபீஸ் போகணும். வாங்க கூட ஒன்று போவோம். சல்மான் சல்யூட் ஃப்ரம் ராஜுக்கு. ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பலாப்பழத்தின் விலை இந்தியன் பலாப்பழம் தான் நினைக்கிறேன், இல்லை தாய்லாண்டு ஜாக் ஃப்ரூட், இத்தனைக்கும் 54 ரியால், விச் இஸ் 1200 ரூபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை இருக்குங்க. இதில் என்னடா முக்கி பார்த்தா கூட என்னடா சொல்ல இருக்க போதா, அப்படியே இருந்தாலும் அது இனிப்பாக இருக்குமா இல்லைன்னு கூட தெரியல. 1400 ரூபாயாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இளநியை பாருங்கள், இப்படி தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சு ஜில்லுன்னு வச்சு இதை எவ்வளோக்கு கொடுக்குறாங்க. டெண்டர் கோகோனட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்படியும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் டேஸ்ட் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. இன்னும் கொஞ்சம் பேக்கேஜ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோடய வேல்யூ இன்னும் ஜாஸ்தியாகிடும். கொடுமையின் உச்சக்கட்டத்தில் போயிட்டுருக்கீங்களா டேய், போயிட்டுருக்கீங்க. உனக்கு எப்போ தான் நல்லா இல்லை கைஸ். ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி குடிக்கலான்னு பார்க்குறோம், அவ்வளோ நேரமாக நம்ம கண்ணில் ஒன்றுமே சிக்க மாட்டேங்குது கைஸ். தண்ணி பாட்டில் பார்த்தீங்களா 18 ரியாலாம், சிஸ் 500 ரூபா வருது. கண்ணாடிங்க 1 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் 22 ரியால், இதுவும் 500 ரூபா. 500 ரூபா. இதில் என்னடா இருக்குது? 1.5 லிட்ரு, இதுக்கும் 500 ரூபா போட்டு வச்சுக்கிறீங்க. பிளாஸ்டிக் பாட்டிலு. இவன் பாருங்கள் அல்டிமேட் ஸ்டீலில் கொடுத்துருக்கான் 500 ரூபா. என்னடா நியாயமாக இருக்குது. சே, வெறும் தண்ணிக்கா இல்லை அந்த தண்ணியில் ஸ்பார்க் எதுவும் இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. என்ன எடுத்துக்கிட்டேன்?
நீ அதை எடுத்துக்கிட்டியா? அப்போ நான் ஒன்று எடுக்க போகிறேன் பாரு. இப்போ கோகா கோலா ஏ தில் மாங்கே மோர். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சா? எஸ், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டோம், சாப்பிட போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி வருவோம் ரிட்டன். ஸோ எங்கள் ரூமுக்கு போயிடுவோம். அண்ட் நைட்டு இன்னொரு ரூமை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது போய் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் நம்ம சொன்ன இடத்துல இந்த கம்பெனி அக்காமடேஷனில் வந்து ஒரு ரொம்ப இதாக இருக்குது. ரூமு கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் வாஷ்ரூம்லாம் போகிறதுக்கு கூட வந்து ஒன் டாய்லெட் போகிறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறாங்க. பட் நம்மளுக்கும் இது புதுசு தானே இந்த மாதிரி நம்ம இருக்கிறது போகிறது. அதனால் நம்மளுக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதுக்காக ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி போய் இது எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதனால் ஹயாத் மால் கிட்ட ஒருத்தர் வந்திருந்தார் ஆஃபீஸ்க்கு. நம்ம கூட தான் அவரும் ஐடி போட்டு நம்மள மாதிரி புது வண்டி அவருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட ரூம் அங்கே இருக்குதான். ஸோ நம்ம வந்து இப்போ அதை ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு போவோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு அந்த ரூமை போய்ட்டு நம்ம விசிட் பண்ணுவோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு, ஸ்பேஸ் இருக்கா, கொடுக்குறாங்களா, எப்படி ரெண்ட்டு என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஜெயிக்கலாம் நம்ம. ஓகே, சரி வாங்க இப்போ நேராக ஃபஸ்ட்டு போவோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. எல்லாம் டெலிவரி பாய்ஸ் இங்கே இருக்கிறாங்க. எங்கடப்பா அடுத்த கம்பெனி வண்டியான்னு கேட்டால் இல்லைங்க, கம்பெனி தான், நம்ம ஒரே கம்பெனி தான், அக்ரிமெண்ட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம கம்பெனி பேரில் இருக்கோம். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே எல்லாம் டெலிவரி பாய்ஸும் சாப்பிட வருவாங்க. உள்ளே போய்ட்டு இப்போ வேணுங்கிறத வச்சு வெளுத்து கட்டுவோம். வாங்க ஜெயிக்கலாம், லெட்ஸ் கோ. நம்ம ஆர்டர் பண்ண நம்கீன் கோஸ்ட் வந்துருச்சு. நம்கீன் கோஸ்ட் மீன்ஸ் தமிழ் எப்படி உப்பு கறின்னு சொல்லலாமா? வேறு வேறு மாதிரியாக சூப்பராக வித்தியாசமான ஒரு பீஃப் சூப் மாதிரி. ஆனால் இந்த ரொட்டி கூட போட்டு அடிக்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போருங்க. வேறு லெவலுப்பா. ஆக்சுவலாக இட்ஸ் பாகிஸ்தானி ஃபுட்டு, செம்மையாக இருக்குது. செம்ம. ரூமுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அண்ணோட வண்டியிலேருந்து இறங்கிட்டு போய் வாஷ்ரூம் போகலான்னு போய் பார்த்தா எல்லா ரூமையும் கர்மம் பண்ணி வச்சுருக்கானுங்க. பார்த்தா அதுக்கு ஃபுல்லாக இருக்குது. எது க்ளீனாக இருக்கோ ஒன்று அது உள்ள ஆள் இருக்கிறாங்க. எமர்ஜென்சியாக வந்துருச்சு, வேறு வழி இல்லையே. இப்போ எடுத்துகிட்டு இப்போ நம்ம இமீடியட்டாக இங்கேருந்து ஓடுறது தான் நல்லது. இங்கேருந்து இப்போ பங்கில் போயிட்டு ஓடியாரணும். அதனால் சாயந்தரம் ஒரு ரூம் பார்த்துருக்கோம். பேசாமல் அந்த இடத்துக்கே நம்ம சேவனேன்னு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏதோ ரிவர்ஸ் கேமராவது கொடுத்துருக்காங்களே, கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே சுதாரிச்சிக்கலாம். கிட்ட போவோம் வாங்க ஜிஃபேன். சர்ன்னு ஓடி போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஓடியாருவோம் நம்ம. லெட்ஸ் கோ ஜிஃபேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டோம். பெட்ரோல் பங்க்கில் நான் இருக்கிறது பெட்ரோல் பங்க்கில் தான். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுப்போம். அண்டு நைட்டு சாப்பாட்டுக்கு அந்த ரூமுக்கு போகணும். ஹைடி மேபி இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு. பஸ் ஒன்ஸ் கிடச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஆல் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, வீட்டுக்கு போய் படுப்போம். கம் பேக் டு அனதர் டே ஜிஃபேமி. ஸோ நம்ம அடுத்த நாள் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸ்க்கு தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ்க்கும் இங்கேயும் போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது. இது ஏன் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு தெரில. ஏதோ கம்பெனி பஸ் வரும்னு நினைக்கிறேன், எல்லாம் கூப்பிட்டு போக, அதனால் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போவோம் நம்மளோட ஆஃபீஸ்க்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அகெயின் வந்து இப்போ அவங்கள்ட்ட கேட்போம். கேட்டுட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே கிட்ட மெயின் ஹெட் ஆஃபீஸ் சொல்லிட்டு நம்மளோட நம்பர் பிளாக் லிஸ்ட் வந்து நவுத்திருப்பாங்க போல். ஸோ ஃபோட்டோ கொடுங்க, செல்ஃபி கொடுங்கலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அனுப்பி விட்ருக்கோம். நேராக உள்ளே போவோம், க்ரியேட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. கொடுன்னு போவோம் உள்ளே. இப்போ லெட்ஸ் கோ ஜிஃபேன். நான் ஒரு லைக்கை போட்டு பாருங்கப்பா, லைக்கை போட்டு பாருங்கள். நம்ம ஜதீர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. கஃபாலா வேணுன்றவங்க நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, உங்கள் வைக்காமா டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுங்க. ஓகே கைஸ், ஆஃபீஸ்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இப்போ ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரூம் பிரச்சனை இருக்கிறதால நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. மேப்பு போட்டாச்சு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். 26 மினிட்ஸ் காட்டுது, 17 கிலோமீட்டரு. நேராக போவோம். இப்போ அங்கே போயிட்டு ரூம் என்னன்னு பார்ப்போம். இந்த பக்கம் கேட்டாச்சு, இல்லைப்பா எல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை போயிட்டு நம்ம இப்போ எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ மேபி ஐடி இன்ஷா அல்லா எல்லாம் நினச்சா இன்றைக்கி கிடச்சிரும். இதுவாக பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். கிளம்பி போயிட்டு அடுத்த கட்ட வேலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 25 நிமிஷம் காட்டுது. ஃப்ரெண்ட் அங்கே நிற்கிறாப்புல ஆல்ரெடி. கொடுன்னு இப்போ நேராக போவோம். போயிட்டு இந்த ரூமை போய் பார்த்துட்டு வருவோம். நல்லா இருந்துச்சுன்னா ஷேரிங் போட்டு போய்க்கலாம். அக்கிக்கு மெயின் ஏரியாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு வந்துடுவோம் நம்ம கொடுன்னு. ஓகே,
வாங்க, வண்டியெல்லாம் கண்ணா பின்னான்னு வந்துட்டு இருக்கிறாங்க. போன உள்ளே வைப்போம், போய்ட்டு ரூமை பார்ப்போம். வாங்க, இங்கெல்லாம் ரூமுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து கேரளா ஹோட்டலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நேராக போவோம், போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம். அண்ணன் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ நேராக மறுபடியும் ஆஃபீஸ் போவோம். தலைவருக்கு ஒரு ஐடி வாங்கி கொடுக்கணும். அதை வாங்கி கொடுத்துட்டு நேராக நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வண்டிக்கிட்ட போயிட்டுருக்கு. நம்ம ஆஃபீஸ்க்கு தான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஆஃபீஸ் லொக்கேஷன் இன்னொரு 4.4 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே இப்போ அப்துல் அசீஸில் பின்னாடி ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவருக்கு இங்கே யாரோ சொல்லியிருந்திருக்காங்க ஐடி கிடைக்கும்னு. வந்து பார்த்தோம், கிட்டது பெரிய பேக்காக எடுத்து அடிக்க வச்சுருக்காங்க, பைக் இது மட்டும். ஸோ அங்கே ஐடி கிடைக்காது அப்படின்ட்டாங்க. ஆனால் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்க, மேபி தர்த்தீப் பண்ணுறோம். தர்த்தீப் அப்படின்னா அரபியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஓகே, நம்ம ஆஃபீஸில் போய் ஜாய்ச்சி கேட்போம். அவர் கிடச்சிச்சின்னா அவர் ஓட்டுவார். ரொம்ப நாளாக ஒர்க் இல்லாமல் இருக்கிறாரு. அதேமாதிரி நிறைய பேர் வந்து கஃபாலாவுக்கு கேட்டுட்ருக்கீங்க ஜிஃபேம். ஸோ கஃபாலாவுக்கு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒரே தான், உங்களுக்கு மினிமம் கஃபாலா வாங்கணும்னா முதல்ல உங்கள் கஃபீல் ஓகே சொல்கிறாங்களான்னு பாருங்கள். ஹவுஸ் டிரைவராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நிறைய என்கொயரி என்ன வருதுன்னா, ஹவுஸ் டிரைவராக இருந்தாலும் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி என்கொயரி பண்ணுறாங்க. ஹவுஸ் டிரைவருக்கு எடுத்துப்பாங்க, அவங்களே ப்ரொஃபஷன் செலவு பண்ணி சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு கஃபாலா இருக்கணும், இது மாதிரி நீங்கள் எந்த கஃபாலா எடுத்துருக்கக்கூடாது. ரெண்டாவதாக இருந்தாலும் ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு கஃபாலாவுக்கு 2000 ரியால் செலவாகும், அது கம்பெனி கொடுக்கும். ஆனால் ரெண்டாவது கஃபாலா நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு 4000 செலவாகும். ஸோ கம்பெனி 2000 தான் பொறுப்பு, மீதி 2000 நீங்கள் தான் கொடுத்து மாற்றிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு புது வண்டி இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து அவங்க ஒர்க் பண்ண வைப்பாங்க, ஐடி கொடுத்து நம்ம பேர்லேயே. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ரெண்டாவது ஒரு அப்டேட் என்னென்னா, ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று இருக்குது. அண்ணனுடைய ஹவுஸ் டிரைவர் பெரியண்ண ரூமில் இருக்கார்ல, பெரியண்ண, அவங்களோட கஃபீல் வீட்டுக்கு தேவை. அவரோட ரூம் பார்த்துருப்பீங்க நீங்கள், எவ்வளோ பெருசுன்னு. டியூட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, படுத்து தூங்குறது தான் வேலையே. 1700 ஒரு 1800 ரியால் கிடைக்கும். யாராவது கஃபாலாவுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா இமீடியட்டாக டக்குன்னு கஃபாலா எடுத்துப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் அங்கே அவங்க டிரைவர் இருக்கிறாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிறாரு. ஸோ அதனால் இப்போ கஃபீல் கேட்டாங்க. ஸோ அதனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து தாராளமாக நீங்களும் கஃபாலா மாறிக்கங்க. ஓகேவா? ஸோ நல்ல வீடு, தங்கமான வீடு. சம்பளத்துக்கும் சரி, சாப்பாடு அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். டியூட்டி ஒன்றுமே கிடையாதுங்க. சும்மா பக்காலா போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா, பக்காலாவில் பொருள் வாங்கிட்டு வாம்பாங்க. மேபி இந்த வெள்ளிக்கிழமை வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்குன்னு போவாங்க. அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப அதே சரௌண்டிங்கில் தான் இருக்குது. அப்புறம் மேடம் என்ன அரபி சொல்லி கொடுக்க போவாங்க, அவங்கள கொண்டு போய் விடணும், ரிட்டன் கூட்டிகிட்டு வரணும். இதுதான் வேலையே. 90% அதில் உங்களுக்கு 70% வேலையே இருக்காது. ரெஸ்ட் எடுத்து கடுப்பாயிடுவீங்க. என்னடா இது, தூங்கி எழுந்திரிச்சு டயர்டாகி தூங்குறேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகும். ஸோ வீடு நல்ல வீடு தான். யாராவது இருக்கீங்கனாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணுறேன். சவுதி நம்பர் தான், அதில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி பாய்க்கு கஃபாலா வேணுமா, அதுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் நான் சொல்லிட்டேன். உங்கள் மேலே எந்த ஒரு ஃபைனும் இருக்கக்கூடாது. அந்த ஃபைனுக்கு அப்புறம் நீங்கள் தான் பொறுப்பு. கம்பெனி என்ன பண்ணணுன்னா, உங்கள் மேலே எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் வந்து இக்காமா மினிமம் ஒரு 3-4 மாதமாவது இக்காமா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் கஃபீல் முதல்ல ஓகே தாராளமாக நீ போய், எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கேருந்து அவங்க கிவால ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே. இப்போ இல்லை கஃபீல் ஏதாவது காசு கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க, அது நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் கஃபீல்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான், லைசன்ஸும் மினிமம் வேலிடிட்டியோடு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். ஸோ இமீடியட்டாக உங்கள் கஃபாலா ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கோ இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராப்பராக மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் அனுப்புங்க. அப்புறம் நான் ரெடியாக இருக்கேன், கஃபாலா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்பள டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் சொல்லிடுறேன், இந்த பாருங்கள், இப்போ ரூம் கேமு எல்லாமே இப்போ அவங்களே தான் கொடுக்குறாங்க. வண்டி கிண்டி எல்லாமே அவங்க பொறுப்புங்க. 2400 ரியால் கொடுப்பாங்க சம்பளம். 115 ரியால் வந்து இது இல்லாமல் 115 ரியால் இன்டர்நெட்டுக்கு கொடுப்பாங்க. ஒரு 200 ரியால் அவங்க ரூமுக்கு வெட்டிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2400 ப்ளஸ் ஒரு 115, இதுதான் நம்ம சம்பளம் இன்டர்நெட்டுக்கு. சாப்பாடு நம்ம பார்த்துக்கணும், ரூம் எல்லாமே அவங்க பொறுப்பு. வண்டி கிண்டி கிட்ரோல் எல்லாமே அவங்களே பொறுப்பு. ஓகேங்களா? இல்லை ரூம் என்கிட்ட இருக்கு ப்ரோ அப்படின்னா 2700 ரியால் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 400 ஆர்டர் ஓட்டி கொடுக்கணும். 400 ஆர்டருக்கு மேலே நம்ம ஓட்டக்கூடிய ஒரு ஆர்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டருக்கும் வந்து 8 ரியால் கொடுப்பாங்க. அப்புறம் நடுவில் அதில் ப்ரொமோஷன்ஸ் வரும், டிப்ஸ் வரும், அதெல்லாம் நம்ம வாலெட்டில் டேரெக்டாக வரும், நம்ம அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இருக்கிறவங்க சொல்லுங்கள், யாராவது தேடிட்டு இருக்கவங்களும் சொல்லுங்கள், தாராளமாக வாங்க, நான் ஆஃபீஸில் பேச வைக்கிறேன். உங்கள் ஒர்க்கை படிச்சுட்டு வாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்ப்போம். ஓகேவா? நம்ம கம்பெனி ரூமில் இருக்க போகிறதில்ல, மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு மாறிடுவோம். அந்த ரூமை போய் பார்த்துட்டு வந்துட்டோம், வீடியோ எடுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நான் நேரில் போனேன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஏன்னா இந்த பங்காளிங்க இவங்க மத்தியில் நம்மளால் பொழப்பு நடத்த முடியாது. ஏன்னா ஒரு சுத்தம் மொத்தம்ன்றது சுத்தமாகவே இல்லை. அந்த குறிப்பாக வாஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் ரூமில் கூட அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. அதனால் அது நமக்கு செட் ஆகாது. ஸோ பார்க்கலாம். அதனால் நம்ம கம்பெனியில் சொல்லியாச்சு, நீ எனக்கு 2700 சம்பளம் கொடு, நான் வெளியே ரூம் நான் என்னது பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ அகெயின் ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம். போயிட்டு ஐடி என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 8 கேட்டுட்டு நம்ம இந்த vlog முடிச்சிக்கலாம். அண்ட் ஐடி கிடச்சிச்சுன்னா நல்லது, கிடைக்கலன்னா அப்புறம் நாளைக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அகெயின். ஏன்னா நம்மளது ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போதே கீட்டாவுக்கு ட்ரை பண்ணிட்டேன்னா அது அங்கே போய் உட்காந்துருச்சு. இப்போ இங்கே மாறிட்டோம். கீட்டா பொறுத்த வரைக்கும் சேம் நம்பர் இருக்காமல் சேம் தானே, அதனால் வந்து அது லாக் ஆகிருக்கு. அதனால் இப்போ அதை அன்பிளாக் பண்ண வச்சுருக்காங்க. இன்றைக்கி செல்ஃபி ஃபோட்டோலாம் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்துருக்கோம். மேபி இன்ஷால்லா இன்றைக்கி ஆகிடும்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் வாங்க ஜெய்ஃபேன். ஜோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஆஃபீஸ் அவுட்டு. ஐடி வந்து மேபி ப்ராசஸில் இருக்குது, நாளைக்கெலாம் கிடச்சிரும், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் போடுறதுக்கு வண்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வாங்கியாச்சு. பெட்ரோல் போட்டுக்கலாம், பெட்ரோல் ஆப்லேருந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஐடி கிடச்சோன்னு தான் போடணும். இன்றைக்கி ஒரு நாள் போட்டுக்கோ, நாளைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி போய் நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் 40 ரியாலுக்கு. அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு மேபி ஐடி கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நாளைக்கு நம்ம மறுபடியும் போட்டு அகெயின் போட்டிக்கலாம். ஒரு பிக்சரையும் கிடையாது. சஞ்சான் ஈடோ இல்லை இது வேறு. ஓகே தீபன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம். இன்றைக்கி டே நம்மளது இவ்வளோ தான். நைட்டுக்கு போய்ட்டு சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அண்ணன் ரூமில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கஃபாலா எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். பாய். ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க.